நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் உனக்கு எதுவுமே பண்ணல. நான் இப்பவே போய் சம்பத் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். உடனே. பிரியா, பிரியா உனக்கு என்ன ஆச்சு? நான் சொல்றதை கேளு. பிரியா, பிரியா எங்க போற? நில்லு. பிரியா, பிரியா. அவசரத்துல என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பிரியா, வினய், பிரியா, 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 இவ எங்க போனா? பிரியா, வினய், சார் இந்த பக்கமா லேடி யாராவது போனதை பாத்தீங்களா? இல்லங்க சார். பிரியா மேடம், என்னோட வைஃப் நீங்க பாத்தீங்களா? ஆமாமா, இப்பதான் நான் பார்த்தேன். எந்த பக்கம்? இந்த பக்கம். அப்புறம் அவங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் போனாரு. அண்ணனோட வண்டி? ஆமா, அவரோட கார் தான். விஷ்வா, அதானே மாமாவோட கார் தான். நீ சீக்கிரமா ஃபாலோ பண்ணு, சீக்கிரம். என்னாச்சு விஷ்வா? வண்டி ஏன் நிறுத்திட்ட? மாலதி, ரோடு ரெண்டா பிரியுது. ஒன்னு லெஃப்ட்ல போகுது, ஒன்னு நேரா போகுது. அண்ணா இந்த பக்கம் போயிருப்பாரு. இப்ப நம்ம எந்த பக்கம் போலாம்? என்ன பண்றது? விஷ்வா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வண்டி இங்க நிறுத்துறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு ரோட்ல போய் பார்க்கலாம். நேரா போலாம். ரியா, ரியா, ரியா தயவு செஞ்சு வண்டியை நிறுத்து. பார்த்து வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டு. ரியா, ரியா தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ரியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ப்ளீஸ் வண்டியை நிறுத்து. ரியா, ரியா, ரியா நான் சொல்றது. ரியா, லாரி.
பிரியா 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 அண்ணா இங்க பாருங்க, அண்ணனோட வண்டி. வாங்க வாங்க. வினய் அண்ணா, மாமா கார்ல இல்லையே. வினய் வினய் அண்ணா, மாமா. இந்த வண்டி யாரோடது? இந்த பர்ஸ் வினயோடது தானே? அப்படின்னு அண்ணன் இங்க தான் இருக்கணும். வாங்க தேடலாம், வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா 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 நில்லு. ரியா நான் சொல்றத கேளு. நில்லு ரியா. வினய் அண்ணா, எனக்கு சுத்தமா புரியல. இவ்வளவு பயங்கரமான காட்டுல மாமா யாரை தேட போயிருக்காரு? மாதி, இது யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. அண்ணனை தேடணும். நீங்க 2 பேரும் அந்த பக்கம் தேடுங்க, நான் இந்த பக்கம் போறேன். வாக்கா. வினய் அண்ணா, மாமா. ரியா நில்லு, நான் சொல்றத கேளு. ரியா வினய் அண்ணா. ரியா ப்ளீஸ் நில்லு. ரியா ரியா விஷ்வா, என்ன பண்றது? அண்ணா கண்டிப்பா அங்கதான் இருப்பாரு. அந்த பக்கம் போலாம், வாங்க. கவலைப்படாதீங்க, வாங்க. வாங்க வாங்க வாங்க. ரியா ப்ளீஸ். ரியா நில்லு நில்லு. ரியா 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 அங்கே நில்லு. ரியா என்ன பண்ற? ரியா ப்ளீஸ் வீட்டுக்கு போயிடலாம் வா. நீ ஒரு நம்பிக்கை துரோகி. நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்து பண்ண நினைச்சு கூட பார்க்கல. என்ன ரியா சொல்ற? என்ன நான் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்து என்னோட துக்கத்தை எல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு, ஆனா நீ அதுக்கு பதிலா என்கிட்ட ஒரு துரோகி மாதிரி நடந்துக்கிட்ட. ஏய் உனக்கு என்ன மூளையில கெட்டு போயிடுச்சா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சம்பத் சொல்றது உண்மைதான், நீ பைத்தியம் தான். போது நிறுத்து. தேவையில்லாம என்ன பைத்தியம்னு சொல்லாத. என் மானத்தோட நீ விளையாடி இருக்க. பாரு, நான் எப்படி உன்னை பழி வாங்குறேன்னு பாரு. எல்லாரும் முன்னாடியும் உன் மானத்தை நான் வாங்கலைனா என் பேர் ரியாவே இல்ல. இல்ல ரியா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். இல்ல, இனிமே உன்னோட ஒரு வார்த்தையை கூட நான் நம்ப போறது இல்ல. நான் இங்க இருந்து சம்பத் வந்தா மட்டும்தான் திரும்ப வருவேன். நீ இங்க இருந்து போ, இங்க இருந்து போயிடு. உன் வைஃபை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Shut up. Just shut up. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல ரியா ப்ளீஸ், உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு போலாம். வர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? இப்ப என்னால தூங்க கூட முடியாது. அப்படி தூங்கினா நீ மறுபடியும் ரியா ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இந்நேரம் சம்பத் வந்திருப்பான். நீ எங்க போயிருக்கன்னு தெரியாம அவன் இந்நேரம் டென்ஷன் ஆயிட்டு இருப்பான்.
தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. நான் சம்பத் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? பேசி நீ இந்த விஷயத்தை மறைக்கலாம்னு மட்டும் பார்க்காத. என்கிட்ட நீ தவறா நடந்துக்கிட்டதுக்கு நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை என்னன்னு தெரியுமா மிஸ்டர் வினய்? ரியா பாத்து. என்கிட்ட வராத. என்ன தொடாத. ரியா. ரியா, ரியா. ரியா. நான் இவள கொலை பண்ணிட்டேன். பிரியா. அண்ணா அண்ணா வாங்க என் கூட. முதல்ல வாங்க. முதல்ல என்னை விட்டு விலகி போ. நான் ரியாவை கொலை பண்ணிட்டேன். அண்ணா ஒண்ணும் ஆகல. நீங்க சொன்னா கேளுங்க வாங்க. விஸ்வா நான் தான் அவளை கீழே தள்ளி விட்டேன். அண்ணா வாங்க. நான் தான் சொல்றேன்ல ப்ளீஸ். அண்ணா முதல்ல வாங்க. போலீஸா? நாம இங்க இருந்து சீக்கிரமா போகணும். அண்ணா ப்ளீஸ் வாங்க. அண்ணா வாங்க ப்ளீஸ். அண்ணா எப்படி இங்க வந்தாங்க? அண்ணா ப்ளீஸ் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புங்க ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ். அண்ணா வாங்க. விஸ்வா நான் எங்கேயும் வர மாட்டேன். அண்ணா சொன்னா கேளுங்க, புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வாங்க. அண்ணா ப்ளீஸ். அண்ணா தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. இங்க இருந்து போயிடலாம் வாங்க. வினய், ரியா எங்க? ரியா எங்க வினய்? அவ வீட்டை விட்டு எங்க போன? வினய் நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? போலீஸ் கூட சேர்ந்து நான் அவளை தேடி தேடி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் வினய். நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற வினய்? சம்பத் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ என்ன சொல்ற? நீ ரியா கூட தானே இருந்த? என்னாச்சுன்னு சொல்ல. உங்களை கைது பண்ற மிஸ்டர் வினய். மிஸ்டர் சம்பத்தோட ஒய்ஃபை கொலை பண்ண குற்றத்திற்காக இப்ப உங்களை அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் ஹிம். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் என்னோட புருஷன் யாரையும் கொலை பண்ணல, அவரை விட்டுடுங்க சார். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க.
இப்படி பண்ண உன்னால எப்படி இப்படி பண்ண முடிச்சது? மாலதி வேற இந்த மாதிரி அக்கா 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 ஒண்ணு இல்ல, நீ அமைதியா இரு, பேசாத, அமைதியா இரு, ஒண்ணும் இல்ல. ஏன் விட? சீக்கிரம் வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் என் புருஷன் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு, நீங்க என்ன சொல்றது நம்பவே மாட்டேங்கிறீங்க. என்னோட வேலையை செய்ய விடுங்க. நான் என்னோட கடமையை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? கூட்டிட்டு போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அனி வண்டி எடு. அனி அனி சொன்ன கேளுங்க, நில்லுங்க நீ. அனி அனி நில்லுங்க நீ. அனி மாலதி, நீ அனியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் அண்ணன் கூட போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அனி இந்த மீடியாக்காரங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதோ நான் பார்த்து வரேன்ப்பா. சுரேஷ், சொல்லுங்க சார். நம்ம கேட்டு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க? இந்த மீடியாக்காரங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல சார். இப்ப இந்த ஆட்டான நியூஸை உங்க டிவில பார்க்கலாம். ஜீவிதா வினய் இப்ப இங்க வந்திருக்காங்க. சோ மிஸ்ஸஸ் ஜீவிதா, உங்க புருஷன் மேல ரியாவோட கொலைப்பழி விழுந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க ஜீவிதா மேடம். உங்க புருஷன் ரியாவை கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன முன்விரோதம் இருந்தது? இங்க பாருங்க, எங்களை ப்ளீஸ் இங்க இருந்து போக விடுங்க ப்ளீஸ். இது பழைய பகையா? சொல்லுங்க மேடம், உங்க புருஷன் அப்ப நிரபராதின்றீங்களா? எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும் மிஸ்ஸஸ் ஜீவிதா. உங்க புருஷன் எதுக்காக ரியாவை கொலை பண்ணாரு? உங்களுக்கு என்ன தோணுது, உங்க கணவர் கொலை பண்ணிருக்க மாட்டாரா? உங்க புருஷன் எதுக்காக ரியாவை கொலை பண்ணாருங்கிற உண்மை எங்களுக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் ஜீவிதா. என் கணவர் யாரையும் கொலை பண்ணல.